வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ராகுல் மீது முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் சரமாரி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சிக்கு முழுக்கு போடுவதாக அறிவிப்பு. தமாக கருத்தரங்கில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைகோர்ப்பு. புதிய அணிக்கு வாசன் அச்சாரம் என்று எதிர்பார்ப்பு. நடப்பாண்டில் 10,000 அரசு பணிகள் நிரப்ப முடிவு. அட்டவணையை வெளியிட்டது TNPSC. விரிவான செய்திகள். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் மீது சரமாரியாக குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் கட்சியில் இருந்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் அறக்கட்டளையில் இருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கட்சியின் செயல்பாடுகளிலிருந்து ஜெயந்தி நடராஜன் விலகியிருந்தார். இந்நிலையில் மத்திய அமைச்சராக பதவி வகித்த போது ராகுலின் குறுக்கீடுகள் குறித்தும் தன்மீது கட்சி பிரமுகர்கள் பரப்பிய பொய்யான குற்றச்சாட்டுகள் குறித்தும் காங்கிரஸ் தலைவர் சோனியாவுக்கு கடந்த நவம்பர் மாதம் ஜெயந்தி எழுதிய கடிதம் வெளியானது. இதைத் தொடர்ந்து வெள்ளியன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயந்தி நடராஜன் அமைச்சராக பணியாற்றிய போது தொழில் மயத்தில் செலுத்தப்படும் அதே கவனத்துடன் சுற்றுச்சூழல் சீர்கெடாமல் இருப்பது குறித்தும் தான் கவனமாக இருந்ததாக கூறினார். ஆனால் சில நிறுவனங்களுக்கு சுற்றுச்சூழல் துறை அனுமதி அளிக்கும்படி காங்கிரஸ் தலைவர் ராகுல் வற்புறுத்தியதாகவும் அவரது அலுவலகத்தில் இருந்து பல்வேறு வலியுறுத்தல்கள் வந்ததாகவும் கூறினார். இருப்பினும் சட்டப்படியும் கட்சியின் கட்டளைப்படியும் தொழில் திட்டங்களுக்கு அனுமதி அளித்ததாகவும் கூறினார். அவங்களுக்கு எழுதியிருக்கிற நான் இந்த கடிதாசியில் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு பல பேர் அவருக்கு எழுதின கடிதாசி, பொது தொண்டு நிறுவனங்கள் எழுதின கடிதாசி, சுற்றுப்புற சூழல் பாதிப்பு, பல பெரிய நிறுவனங்கள் செய்யற இடத்துல சுற்றுப்புற சூழல் பாதிப்பு நடக்கிற இடத்துல அவருக்கு கம்ப்ளைண்ட் அமைச்சிருந்ததை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதெல்லாம் எப்படியாவது நிறுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு சொன்னாரு. சிலதெல்லாம் எனக்கு நேரடியாவே சொன்னாரு இமெயில் மூலமா, சிலது அவர் ஆபீஸ் மூலமா எனக்கு சொன்னாங்க. அத்தனையும் நான் செஞ்சேன். ஆனா அதுக்கு பெரிய எதிர்ப்பு இருந்தது. அமைச்சரவையில பெரிய எதிர்ப்பு இருந்தது. இருந்தாலும் இது சட்டப்படியும் இருக்கு, கட்சியோட லைன் இதுதான் சொல்லி எல்லா பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொண்டு அதை நான் நிறைவேற்றினேன். மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும்படி ராகுல் கூறியதாகவும் அதன்படி பதவி விலகியதாகவும் கூறிய ஜெயந்தி நடராஜன் தனக்கு அளிக்கப்பட்டிருந்த மேலிட செய்தி தொடர்பாளர் பொறுப்பும் விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதற்கு என்ன காரணம் என்பது இதுவரை தனக்கு தெரியாது என்றும் அவர் கூறினார். டிசம்பர் 20ஆம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. நீ கட்சி தொண்டுக்கு தேவைப்படுறேன்னு காங்கிரஸ் பிரசிடென்ட் என்கிட்ட கூறினாங்க அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். என்ன பண்ணணும் சார் நான் அப்படின்னு. ராஜினாமா பண்ணணும். எப்போன்னு கேட்டேன். இன்னைக்கே பண்ணணும். அப்படியா சார், சரின்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்துக்குள்ள ராஜினாமா கடிதாசி அவர் கையில நான் கொடுத்துட்டு எங்க காங்கிரஸ் தலைவரை பாக்குறதுக்கு முயற்சி செய்த. அப்போ அவங்க போன்ல வந்தாங்க. போன்ல என்கிட்ட பேசினாங்க. போன்ல சொன்னாங்க, ஆமா நீ கட்சி வேலைக்கு தேவைப்படுற, பிரைம் மினிஸ்டர் சொல்ற மாதிரி நீ செய்யன்னு சொன்னாங்க. பாரம்பரியம் மிக்க தனது குடும்பத்தின் புகழை சீர்குலைக்கும் வகையில் காங்கிரஸ் பிரமுகர்களே பொய் செய்திகளை பரப்புவதாகவும் அவர்கள் கூறும் புகார்கள் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் தூக்கில் தொங்க தயார் என்றும் ஜெயந்தி கூறினார். சோனியாவுக்கு எழுதிய கடிதம் வெளியானதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் அறக்கட்டளை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் விலகுவதாக அறிவித்த ஜெயந்தி நடராஜன் தற்போதைக்கு எந்த கட்சியிலும் சேரவில்லை என்றும் தெரிவித்தார். ஜெயந்தி நடராஜன் குற்றச்சாட்டை தொடர்ந்து முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மற்றும் ஒப்புதல் அளிக்கப்படாத திட்டங்கள் குறித்து ஆய்வு நடத்தப்படும் என்று மத்திய நிதி அமைச்சர் ஜெட்லி கூறியுள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த ஜெயந்தி நடராஜன் ராகுல் வற்புறுத்தலால் சில திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இப்பிரச்சினைகளை முன்வைத்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஜெயந்தி விலகியுள்ள நிலையில் அவரது குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆராய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. முந்தைய ஆட்சிக் காலத்தில் பல்வேறு தொழில் திட்டங்களுக்கு ஜெயந்தி நடராஜன் தடையாக இருந்ததாக கூறப்பட்டு வந்த வதந்திகள் இப்போது உண்மையாகி இருப்பதாக கூறியுள்ள மத்திய நிதியமைச்சர் அருண் ஜெட்லி காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் தொழில் திட்டங்களுக்கு சட்டப்பூர்வமாக ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என்பதும் காங்கிரஸ் தலைவர்களின் விருப்பு வெறுப்புகளுக்குட்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்பதும் ஜெயந்தி நடராஜன் கடிதம் மூலம் நிரூபணமாகி இருப்பதாகவும் கூறியுள்ளார். எனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் துறையின் ஒப்புதல் வழங்கப்பட்டது குறித்தும் ஒப்புதல் மறுக்கப்பட்டது குறித்தும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஆய்வு நடத்த வேண்டும் எனவும் ஜெட்லி வலியுறுத்தினார். A letter written by the former environment minister
Mrs. Jayanti Natarajan to the Congress President has been published. What was so far rumored has been established to be true. I hope the Environmental Ministry now will go into each of these permissions which were granted and not granted and make sure that these are expeditiously dealt with only as per law and no other consideration. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜாவடேகரும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் செயல்பாட்டில் குறுக்கீடு இருந்ததா என்பது குறித்து ஆராயப் போவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் ஜெயந்தி நடராஜனின் குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளது. கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாகவே மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து ஜெயந்தி நடராஜன் நீக்கப்பட்டதாக காங்கிரஸ் கட்சி விளக்கம் அளித்துள்ளது. கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளதாக அறிவித்துள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் மீது சரமாரி புகார்களை கூறியுள்ளார். இதுகுறித்து டெல்லியில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் மானு சிங்வி விளக்கம் அளித்துள்ளார். ஜெயந்தி நடராஜன் கூறிய அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்த அபிஷேக், டெல்லி தேர்தல் நடக்கவுள்ள சூழலில் ராகுல் மீது கூறப்படும் புகார்களின் பின்னணியில் அரசியல் சதி இருப்பதாக சந்தேகம் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தபோது ஜெயந்தி நடராஜன் எடுத்த சில முடிவுகள் தொடர்பாக சிபிஐ விசாரிக்கவிருப்பதாக வந்த செய்திகளை சுட்டிக்காட்டிய சிங்வி, அவர் மீது கடுமையான ஊழல் புகார்கள் வந்ததால் தான் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார். ஜெயந்தி மீதான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக ஆதாரங்களை வைத்திருக்கும் சிலரது நெருக்கடிக்கு பணிந்தே அவர் ராகுல் மீதும் காங்கிரஸ் மீதும் குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளதாகவும் சிங்வி சாடினார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் நடந்த கருத்தரங்கில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர்கள் பங்கேற்றதை தொடர்ந்து புது கூட்டணிக்கான அச்சாரமாக கருதப்படுகிறது. மகாத்மா காந்தி நினைவு தினத்தை ஒட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் மதச்சார்பற்ற இந்தியாவின் சவால்களும் அச்சுறுத்தல்களும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், டி. ராஜா எம்பி, இந்திய கம்யூனிஸ்ட் மத்திய குழு உறுப்பினர் நல்லக்கண்ணு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சி மூத்த தலைவர் ஜவாஹிருல்லா உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். கருத்தரங்கில் பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி. கே. வாசன், தனி மனிதன் மதத்தை பின்பற்றலாம், ஆனால் ஒரு அரசு மதத்தை பின்பற்றக்கூடாது என்றார். 23 கோடி சிறுபான்மை மக்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நாட்டை வழிநடத்த முடியாது என்று கூறிய வாசன், மதச்சார்பற்ற இந்தியாவே காந்தியின் லட்சியம் என்று பேசினார். தனி மனிதன் மதத்தை பின்பற்றலாம், ஆனால் ஒரு அரசு மதத்தை பின்பற்றக்கூடாது. தனி மனிதன் மதம் சார்ந்து செயல்படலாம், ஆனால் அரசு மதம் சார்ந்து செயல்படக்கூடாது. அதேபோல தனி மனிதன் மத நூல்களை கடைபிடிக்கலாம், ஆனால் அரசு மத நூல்களை கடைபிடிக்கக்கூடாது. அரசு என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தை தான் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் திமுக ஆதரவு கோரியும் அதை அக்கட்சியின் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்டவை மட்டுமின்றி கம்யூனிஸ்டுகளும் நிராகரித்துள்ளன. இந்நிலையில் வாசன் நடத்திய கருத்தரங்கில் எதிர்க்கட்சி வரிசையில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றிருப்பது அடுத்து வரும் சட்டசபை தேர்தல் கூட்டணிக்கு அச்சாரமாக அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் கருதப்படுகிறது. நடப்பாண்டில் 10,000 காலி பணியிடங்களை நிரப்ப உள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய பொறுப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய பொறுப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் வெள்ளியன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். கடந்த 2014-15 ஆண்டில் 14,252 பேர் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் குரூப் 2 மற்றும் மோட்டார் இன்ஸ்பெக்டர் பதவிகள் உள்ளிட்டவற்றுக்கான தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளதாகவும் கூறினார். வரும் 2015-16 ஆண்டிற்கான 10,000 காலி இடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக கூறிய பாலசுப்ரமணியன் அதற்கான உத்தேச திட்ட அறிக்கையையும் வெளியிட்டார். 2015 ஆண்டில் BAO, Group 2, Statistical Inspector ஆகிய பதவிகளை உள்ளடக்கிய Group 2A ஆகிய பதவிகளை உள்ளடக்கிய 14,252 பேருக்கு அரசு பணியில் சேர்வதற்கான பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் விதிமுறைகள் TNPSC-யில் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் பாலசுப்ரமணியன் கூறினார்.
மகாத்மா காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 67வது நினைவு தினம் நாடு முழுவதும் வெள்ளியன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரும் மலர் அஞ்சலி செலுத்தினர். நாட்டின் முப்படை தளபதிகளும் தேசப்பிதாவுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மத்திய அமைச்சர்கள் மனோகர் பாரிக்கர், வெங்கையா நாயுடு, காங்கிரஸ் தலைவர் சோனியா, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட ஏராளமான தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து நினைவிட வளாகத்தில் காந்தியை போற்றும் வகையில் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டன. பள்ளி குழந்தைகளும் நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பிரதமர் மோடி ட்விட்டர் மூலமும் காந்திக்கு புகழஞ்சலி செலுத்தினார். தியாகிகள் தினத்தில் நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்த அனைத்து தியாகிகளுக்கும் அஞ்சலி செலுத்துவதாகவும் மோடி ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். வேட்பு மனுக்கள் வாபஸ் பெற கடைசி நாள் முடிவடைந்த நிலையில் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஸ்ரீரங்கம் சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 13ஆம் தேதி நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 19ஆம் தேதி துவங்கி 27ஆம் தேதி நிறைவடைந்தது. மொத்தம் 34 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்த நிலையில் வேட்புமனுவை திரும்ப பெற 30ஆம் தேதி கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. வெள்ளிக்கிழமையன்று ஸ்ரீரங்கம் ஆர்டிஓ அலுவலகத்தில் மனுக்களை வேட்பாளர்கள் வாபஸ் பெற்றனர். சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த 5 பேர் தங்களுடைய மனுக்களை திரும்ப பெற்றனர். இதைத் தொடர்ந்து தேர்தல் களத்தில் அதிமுக, திமுக, பாஜ, கம்யூனிஸ்ட் என 4 பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 29 பேர் களத்தில் உள்ளனர். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் தற்போது நடக்கக்கூடிய தொகுதியில் நடைபெற்றுள்ள தேர்தலில் 29 நபர்கள் போட்டியிடுகிறார்கள். சின்னம் ஆஃப்டர் இந்த கம்ப்ளீஷன் ஆஃப் இப்போ ரிப்போர்ட் கமிஷனுக்கு இந்த ரிஜெக்ஷன் எத்தனை பேர் வித்ட்ராயல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கமிஷனுக்கு அனுப்பின பணியை முடிச்ச உடனே கண்டினியூவாக அந்த பணி துவங்கும். ஸ்ரீரங்கம் தொகுதியில் 79 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் வாகன தணிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியை அவரது கோபாலபுரம் இல்லத்தில் மணிசங்கர் ஐயர் திடீரென்று சந்தித்து பேசினார். தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் வெள்ளியன்று திமுக தலைவர் கருணாநிதியை அவரது கோபாலபுரம் இல்லத்தில் சந்தித்தார். அவ்வளவா சென்னைக்கு வரதில்லை. இப்போ வந்திருக்கேன், ஒரு 2-3 நாள் இருந்திருக்கேன். ஐயாவை போய் பார்த்துட்டு வரலாம். வேற எந்த நோக்கமும் இல்லை. அரசியல் பற்றி, தமிழக அரசியல் பற்றி அதை பற்றி அவ்வளவா பேசல. சும்மா உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஒரு சில வருஷமா அவரை பார்த்ததில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்து ஒரு தனி திருப்தி. நம்ம காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அருமையான தொடர்பு இருக்கு. நான் மேலவையில் இருக்கேன். அங்கே கனிமொழி அவர்களும் திருச்சி சிவா அவர்களும் நமக்கும் அவர்களுக்கும் ஒரு நல் தொடர்பு இருக்கு. நம்ம சேர்ந்து தான் எல்லா விஷயத்துலையும் பேசுவோம். ஸோ அது ஒரு நல்ல இண்டிகேஷன். அடுத்ததான் என்ன நடக்க போறது தேர்தல் நேரத்தில். இந்தியாவில் மத ரீதியான பிரச்சினைகள் உருவாக காரணமாக இருப்பவர் மோடி என்று குற்றம் சாட்டிய மணிசங்கர் ஐயர் இந்தியாவை இந்துத்துவ நாடாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். பிஎஸ்என்எல் முறைகேடு விசாரணையில் தாமதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா. பாண்டியன் புகார் தெரிவித்துள்ளார். கோவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா. பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி தொடர்பான பிஎஸ்என்எல் முறைகேடு புகாரில் விசாரணை தாமதப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். முதலில் இத்தனை ஆண்டுகள் அந்த வழக்கை நடத்தாமல் இருந்தது என்பது மிக பெரும் தவறு. அதற்கு அந்த கூட்டணி ஆட்சி இருந்ததன் காரணமாக அவர்கள் தள்ளி போட்டு விட்டார். பொதுவாக ஒரு தொலைத்தொடர்பு இணைப்பு கொடுப்பது என்பது அந்த எக்ஸ்சேஞ்ச், அந்த தொலைத்தொடர்புக்கான பிரித்து கொடுக்கக்கூடிய கருவி பொது இடங்களில் அரசாங்கத்தால் அமைக்கப்பட வேண்டும். தனியார் வீட்டுக்குள் அமைக்கக்கூடாது. ஆனால் அவர் அமைச்சர் என்று இருந்ததால் அவருக்காக கொடுத்தோம் என்றால் ஒரே ஒரு இணைப்புத்தான் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் 323 இணைப்புகள் கொடுத்திருக்கிறார். அந்த 323 இணைப்புகளும் சன் டிவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு திட்டவட்டமான தெளிவான வழக்கு. இதில் பெரிய விசாரணைக்கு இடமில்லை. ஆதாரம் ஆவணம் என்பது அப்படியே இருக்கிறது.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் இலவச வேஷ்டி சேலை இதுவரை பல மாவட்டங்களை சென்றடையவில்லை என்று குற்றம் சாட்டிய தா பாண்டியன் உச்சநீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்ட கோட்சேவை தேசபக்தன் என சிலர் கூறுவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும் கூறினார். வத்தலகுண்டு அருகே தனியார் பள்ளி வேனும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர், 5 பேர் படுகாயமடைந்தனர். சிவகங்கையிலிருந்து தேனி மாவட்டத்தில் உள்ள கருப்புசாமி கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்காக 8 பேர் கொண்ட குழுவினர் மினி லாரியில் வந்தனர். வத்தலகுண்டு சாலைப்புதூர் அருகே வந்தபோது குழந்தைகளை ஏற்றி வருவதற்காக வந்து கொண்டிருந்த தனியார் பள்ளி வேன் மினி லாரி மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் மினி லாரியில் இருந்த செல்வம், முத்துலட்சுமி ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காயமடைந்த 6 பேரை மீட்டு சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பெரியசாமி என்பவர் உயிரிழந்தார். பள்ளி வேனில் குழந்தைகள் இல்லாததால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து பட்டிவீரன்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தங்கத்தின் விலை வெள்ளியன்று சவரனுக்கு 48 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,064 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,633 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் 40 காசுகள் குறைந்து 1 கிராம் 40 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 37,950 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.